தங்கமயில் வீட்டில் இருக்காங்க. அப்போ அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. "என்னம்மா எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நல்லா இருக்கம்மா. நீ எப்படிம்மா இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் கேட்குறாங்க. "இங்கே பாரு, உன்னோட சித்தி இருக்காங்கல்ல, அவங்க உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு விருந்துக்காக கூப்பிட்ருக்காங்க. நீ வரியா? எப்போ வர?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "என்னம்மா இப்படி திடீர்னு சொல்கிற? சரி இரு, நான் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டுட்டு உனக்கிட்ட சொல்கிறேன்" அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. "என்ன, நீயே தனியாக முடிவெடுக்க முடியாதா என்ன?" அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. "இல்லைம்மா, அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு வரேன்." "சரிடி, நீ வரும்போது எல்லா நகையும் போட்டுட்டு வந்துரு. இங்கே அப்படியே லாக்கரில் வச்சிடலாம்" அப்படின்னு சொல்கிறாங்க. "அம்மா, இங்கே இருக்கவங்க ஏதாவது சொல்ல போகிறாங்கம்மா." "அதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நீ போட்டுட்டு வா, அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம். அம்மா இருக்கேன்ல" அப்படின்னு சொல்கிறாங்க. "சரிம்மா" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க தங்கமயில். ராஜி ஹாலில் உட்காந்து எழுதிக்கிட்டே இருக்காங்க. அப்போ மீனா, கோமதி 2 பேருமே வராங்க. வந்து "என்னம்மா பண்ணிகிட்ருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் வந்து பார்ட் டைமாக ஏதாவது ஒர்க் பண்ணலாமான்னு யோசிக்கிறேன்" அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. "ஓ, இப்போ உனக்கு என்னம்மா அப்படி பண தேவை இருக்குது? எதுவுமே தேவையில்லை" அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. "இல்லை, கதிர் மட்டும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு, அதனால் நானும் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஓ அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. "சரி, எந்த வேலை செஞ்சாலும் நீ வீட்டிலேயே செய்" அப்படின்னு சொல்கிறாங்க கோமதி. அதுக்குள்ளே கரெக்டாக வராங்க அங்கேருந்து தங்கமயில். "இப்போது நான் வீட்டில் வேலை செய்யலான்னு நினைக்கிறேன், என்ன பண்ணலாம்? உங்கள்கிட்ட ஏதாவது ஐடியா இருந்தால் கொடுங்க" அப்படின்னு தங்கமயில் கிட்ட கேட்குறாங்க. "அதுவா, ஊதுவத்தி பண்ணலாம், வேறு ஏதாவது பண்ணலாம், இல்லை டியூஷன் கூட எடுக்கலாம்" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஓ, நல்ல ஐடியாவே இருக்கே. சரி சரி, நான் டியூஷன் எடுக்கிறேன், இதுவே ஓகே. ஆமாம், நான் மட்டும் எடுத்தால் ஒரு 10 பசங்களுக்கு எடுக்கலாம், ஆனால் என் கூட இன்னொருத்தர் இருந்தால் ஒரு 20 பசங்களுக்கு எடுக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க. "யார் உங்கள் கூட இன்னொருத்தர் யார் சேர்க்க போகிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் கேட்குறாங்க. "வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான் உங்களை தான் நான் சேர்க்க போகிறேன். நீங்கள் வேறு எம்ஏ லிட்ரேச்சர் படிச்சிருக்கீங்கல்ல, அதனால் நீங்கள் நல்லா சொல்லி தருவீங்க. நாம் 2 பேரும் சேர்ந்து டியூஷன் எடுக்கலாம்" அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. "ஐயோ, இல்லை இல்லை இல்லை, எனக்கு நிறைய வேலை இருக்குது" அப்படின்னு சொல்கிறாங்க. "எனக்கு டியூஷன்லாம் எடுத்து பழக்கம் இல்லை" அப்படின்னு சொல்கிறாங்க. "இல்லை, இதில் பழக்கம் என்ன இருக்குது? எடுத்தால் அப்புறம் தானாக வந்துடும்" அப்படின்னு ராஜி சொல்லிகிட்ருக்காங்க. "ஆமாம், என்ன எப்போ பார்த்தாலும் எனக்கு தங்கமயில் கூப்பிடுறீங்க? என்ன அப்படிலாம் கூப்பிடாதீங்க, நான் உங்களை விட பெரியவங்க, என்னை அக்கான்னு கூப்பிடுங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. "நான் அப்படி தானே கூப்பிடுறேன்" அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. மீனாவுக்கிட்ட சொல்கிறாங்க, "நீங்களும் என்னை அக்கான்னு கூப்பிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு. "சரி, இனிமேல் நான் அக்கானே கூப்பிடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. "சரி, மோட்ரு போட்டால் நான் போய் ஆஃப் பண்ணுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் அங்கேருந்து போகிறாங்க. "என்னாச்சு இவங்களுக்கு, எதுக்காக இவ்வளோ கோவப்படுறாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு மீனா அப்படியே பேசிகிட்டே இருக்காங்க. "விடுடி, அக்கா தானே கூப்பிட சொன்னா, அவள் கரெக்டாக தான் சொல்கிறா" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. வந்தவொடனே, "இங்கே பாருங்கள் அத்தை, எனக்கு வந்து டிஃபன் பாக்ஸ்லாம் வேணும்" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஏம்மா, எதுக்கு?" "இல்லை, அவருக்கு நான் சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஓ அப்படியா? வேண்டாம்மா, எதுக்காக? அவன் ஒரு நாள் தானே அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுப்பான், விடுன்னு சொல்கிறாங்க. "இல்லை இல்லை, அவருக்கு உடம்புக்கு சரியில்லாமல் ஆகிடும், அதெல்லாம் சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. "ஏம்மா, எப்படி போவேன்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. ஆனால் மாமாவுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கோவப்படுவார். "என்ன, எனக்கு தெரிஞ்சால் கோவப்படுவேன்னு சொல்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வராரு. "இல்லை, தங்கமயில் வந்துட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்கிறா, அதனால தான் வேண்டான்னு சொல்கிறேன்." "இல்லை மாமா, அவர் பசியோடு இருப்பார், நான் எடுத்துகிட்டு போகிறேன் மாமா, அந்த வெயிலில் அவர் வந்தால் ரொம்ப கஷ்டப்படுவார்" அப்படின்னு சொல்கிறாங்க. "சரிம்மா, நான் ஆட்டோ புக் பண்ணி தரேன், இரு, ஆட்டோ வந்துடும், நீ போ" அப்படின்னு சொல்கிறாரு. "சரி மாமா, நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் அங்கேருந்து போகிறாங்க. எடுத்துகிட்டு போகிறாங்க சாப்பாடு. பார்த்தோன்னே அப்படி சரவணனும் வராரு. "என்ன தங்கமயில், நீயே சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டியா?" "ஆமாம் மாமா, நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டேன்." "சரி வாங்க சாப்பிட்லாம்" அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெலாம் போடுறாங்க. "என்ன கறி குழம்புலாம் கொண்டு வந்திருக்க?" "ஆமாம் மாமா, உங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வரோன்னே கறி குழம்புலாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தேன், நல்லா சாப்பிடுங்க மாமா" அப்படின்னு கொடுக்குறாங்க.